வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான். இது வேற என்னடா எழுதிட்டு இருக்கு உட்காந்து. ஆமாங்க, செம்மையா இருக்கும். அதுதான் இதுல இருக்க குட் ஃபீச்சர். ப்ரோஸ்ல அதுவும் ஒண்ணு. இது ஃபுல்லா எப்படி எழுதணும்னு நினைக்கிறீங்க? இது வச்சு தான். ஓ, இது ஆமா, நம்ம இந்த கிருஷ்ணா இருக்கான் பத்தியா டாக்டர், அவன் சும்மாவே இருக்க மாட்டான். ஆமா, டாக்டர் டிராயிங்ல வரைஞ்சு அனுப்பிச்சாரு. ஆமா, சரி ஓகேங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த டேபை பற்றி ஆல்ரெடி நம்ம அன்பாக்சிங் பார்த்துருப்போம். அதே சமயம் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கைன் நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி பேசிக்காக ஒரு சில கேம்ஸ் அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்கு தான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நிறைய யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு எப்படி இருந்ததுங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேப்ல நெட்வொர்க் உனக்கு எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுடா? நெட்வொர்க் வந்து நான் சிம் கார்டு போடலண்ணே. நான் வந்து வைஃபை வச்சு தான் யூஸ் பண்றேன். எனக்கு வைஃபை விஷயத்துல நான் மொபைல்ல எப்படி வைஃபை யூஸ் பண்றனோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. எந்த ஒரு டிசாஸ்டனும் இல்லை. சரி, என்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் சார்ஜ் போட்டது? இது நம்ம அன்னைக்கு சார்ஜ் ஃபுல்லாச்சுல, அன்னிலேருந்து யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் திருப்பி நான் 21ஆம் தேதி ஃபுல் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணேன் ஃபுல்லா. அது இன்ஃபர்மேஷன் கீழே இருக்கும். நம்ம பேட்டரி பத்தி பேசும்போது நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அதுதான், எனக்கு நெட்வொர்க் விஷயத்துல வந்து எந்த இஷ்யூஸ்மே இல்லைங்க. இப்போ நான் வைஃபைலேயே வந்து எனக்கு வீட்டில் 2 5G 4G இருக்கும்போது 5G வைஃபை திடீர்னு ஏதாவது கட் ஆச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல ஆட்டோமேட்டிக்காக அது உடனே 4Gக்கு அதுவாக கனெக்ட் பண்ணிடுச்சு. நான் போயிட்டு கனெக்ட் பண்ணோம், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரல. அந்த வைஃபை கேட்ச் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ரேஞ்சுன்னு பார்த்தா நல்லா தான் இருந்தது. என் வீட்டு செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த பைக்கு கிட்ட பார்க்கிங் கிட்ட வந்தால் கூட ரேஞ்ச் நல்லா தான் இருந்தது. ஓகே, அந்த இஷ்யூஸ் இல்லை. அப்புறம் ஃபார்ம் ஃபேக்டர் உனக்கு எந்த அளவுக்கு செட் ஆச்சு? ஃபார்ம் ஃபேக்டர் நிஜமாலே ஒர்த்து தான். சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஸ்லிம்மாக இருக்கு. வெயிட் பெருசாக, வெயிட் பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது கேம் கூட டேப் இப்படி பிடிச்சி கேம் விளாட்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி எதுவும் ஆகல. அந்த இடத்துல ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா தான். அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தப்பிச்சிட்டேன். ஆமா, இதே ஃபார்ம் ஃபேக்டர் நம்ம ஏதாவது கேம் விளையாடும் போதோ, இப்போ நான் வந்து ஒரு பேட்டில் ராயல் இந்த மாடல வச்சு லேண்ட்ஸ்கேப்ல வச்சு விளையாடுற கேம் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இந்த மிஸ்டச்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் ஆற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா அந்த பெசல்ஸ் சிமெண்ட்ரிக்கா இருக்கு. அந்த பெசல்ஸ்லேயே நம்ம பாம் வந்துடும், அதை தாண்டி வராது. ஸோ அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா, இதில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் மொபைலில் கால் பண்ணுற மாதிரி இல்லை, கால் பண்ணலாம். இயர்பீஸ் மட்டும் கிடையாது, அதனால ப்ராக்சிமிட்டி சென்சார் கிடையாது, ஆம்பியன்ட் லைட் சென்சாரும் இதில் கிடையாது போல. ஏன்னா அந்த லட்சணத்தில் தான் இது வரைக்கும் இந்த டிஸ்பிளேல ஆட்டோ பிரைட்னஸ் நான் பார்த்த வரைக்கும் இருந்தது. எப்படின்னா ரொம்ப அக்ரெசிவான சுச்சுவேஷனுக்கு போனால் பிரைட்னஸ் ஏறுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வெளியில வெயில் எடுத்துட்டு போனேன்னா அப்போ அந்த 600 நிட்ஸ். அதே விஷயம் இண்டோர்ஸ் நான் இப்போ வீட்டில் பெட்ரூம்ல லைட் ஆஃப் பண்ணியிருந்தது. லைட் ஆன் பண்ணணும்னு நான் போய் டேபை பார்த்தா டேப் ஆஃப் ஆன மாதிரி எனக்கு தெரியும். சுவாக அந்த விஷயம்லாம் இருக்கு. அதே சமயம் இதுல வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, சரியா வேலை செய்யல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவுட்டோர் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதுலயே அந்த அவுட்டோர் டைரக்ட் சன் மோடு மாதிரி ஒரு மோடு இருக்குங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சேஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆட்டோ பிரைட்னஸ் ஒஸ்ட். நீங்க அதை எனக்கு எப்படின்னா, இப்போ ஆட்டோ பிரைட்னஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் எல்லா சுச்சுவேஷன்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். வெளில பால்கனியில் யூஸ் பண்ணி பார்த்தா ஆட்டோ பிரைட்னஸ் ஒழுங்கா இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன், இண்டோர்ஸ்ல லைட் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணி ஒரு வாட்டியும் இது என்ன நானே நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டருக்கு போயிட்டு நானே இதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தது. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் இல்லை, அது வந்து ஒரு மேட்டர் தான். அப்புறம் மற்றபடி இப்போ இந்த டிஸ்பிளே எப்படி இருந்தது உனக்கு? டிஸ்பிளே நம்ம கரெக்டான வியூவிங் ஆங்கிளில் உட்காந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். அதாவது நான் எந்த அளவுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு மானிட்டர் இப்படி செட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள்லேருந்து இது பார்த்தா செம்மையாக இருக்கும். நம்ம டேரெக்டாக அதாவது நம்ம ஃபேஸுக்கு டேரெக்டாக இருந்தாலும் சூப்பர் வியூவிங் ஆங்கிள். கொஞ்சம் லைட்டாக போனதுக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தரல. ஆனா கொஞ்சம் நல்லா இப்படி கம்ஃபர்டபுளா இப்படி போன் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இப்படி இருக்கும்போது என்னால படிக்க முடியும். பட் அந்த பழைய பிரைட்னஸும் கிளாரிட்டியும் இருக்காது. இந்த அளவுக்கு வைக்கலாம், வச்சா தெரியுதுதான். இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஏதாவது எழுதியிருக்கேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி கேமரா அப்படின்லாம் எழுதியிருக்கேன்னா அதெல்லாம் என்னால் படிக்க முடியுது. சொல்ல போனா இந்த அளவுக்கு தள்ளும் போதும் கூட என்னால் படிக்க முடியுது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, பிரைட்னஸ் இப்படி நான் பார்க்கும்போது இருந்த பிரைட்னஸ் இருக்கானா இல்ல, இததான் சொல்ல வரும். அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் படிக்கலாம் செய்யலாம், ஆனா உங்களுக்கு அந்த ஆக்சுவல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடைக்காது. அதனாலதான் வியூவிங் ஆங்கிள் வந்து கொஞ்சம் கோலரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் மத்தபடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூடியூப், அப்புறம் அந்த ஸ்கிராச்சஸ் யூஸ் பண்ணேன். ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவும் ஆகலண்ணே. சரி ஓகே. நான் அதை கேஸ் கூட அவ்வளோ க்ளோஸ்லாம் பண்ணல, ஓப்பன்லேயே தான் பெட்ல வச்சிருந்தேன். அந்த சின்ன மைனர் டஸ்ட் ஸ்கிராச்சஸ்லாம் இதில் எதுவும் ஆன மாதிரி தெரியல. நீங்க அதே மாதிரி திரும்பியும் நான் ஒரு தடவை சொல்றேன், சிம் கார்டு போட்டு ஃபோன் பேசுறதெல்லாம் வந்து நீங்க ஸ்பீக்கர்ல பேச முடியும், இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்ல பேச முடியும். ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை போட்டு பேசுற மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் வந்து 3.5mm ஜாக்கு, அது வந்து உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. நான் வீட்டில் அந்த ஐஎம் இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். நார்மலா இருந்தது, நல்லா இருந்தது. டேப்ல வந்து இப்போ 3.5mm ஜாக் கொடுக்கறது ஒரு வகையில ஓகே, ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஃபோன்ல கொடுக்கறது அட்லீஸ்ட் டேப்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ளஸ் இயர்பீஸும் கிடையாதுன்றதுனால ஃபோன் பேசுறவங்களுக்கு இப்போ பிரைவசியா ஏதாவது பேசணும்னா ஸ்பீக்கர்ல பேச முடியாது. அந்த டைம்ல ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் ஆகும், இல்லைன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிப்பீங்க, அதுதான். சரி, ஓவராலாக வந்து இப்போ இந்த டிஸ்பிளேல வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். 2.5K பேனலு. ஸோ இப்போ 14,000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்லலாம் இந்த டேபை கன்சிடர் பண்ணும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ மீடியா கன்சம்ஷனுக்காக யாராவது பார்க்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு பெரிய அளவில் ஏமாற்றம் இருக்காது. ஆனால் எப்போ அப்படின்னா, நான் அந்த வியூவிங் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் அவுட்டோர் விசிபிலிட்டி அப்படின்னு வரும்போது இது எல்சிடிங்கிறனால நேராக பார்த்தா அப்போ கூட ஓகே இருக்கும்.
அவுட்டோர்ல இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனால என்ன ஆயிடும்னா வியூவிங் ஆங்கிள் அடி வாங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கு? ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் வச்சு செஞ்சிருப்போம். ஆமா, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து எடுத்துட்டு போகும்போது ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட் ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறேன். அது ஒரு 1 GB வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த அப்டேட். அது பண்ணதுக்கப்புறம் நான் வீட்டில் மூவி பார்க்கறது, யூடியூப் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இடத்துல ஏன் யூடியூப் மியூசிக்ல சும்மா பாட்டு கேட்கறது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் நல்லா இருந்தது. குவாட் ஸ்பீக்கரை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஓகே, நான் வந்து என் ரூம்ல க்ளோஸ்டா இருக்கும்போது என்னால் குவாட் ஸ்பீக்கரை ஃபீல் பண்ண முடிஞ்சது. தெரியுதா? நல்லா வித்தியாசம் தெரியுது. அதாவது ஸ்டீரியோ வைடனிங்கே எல்லாமே எங்களுக்கு கடுப்பா இருந்தது. என்ன 4 ஸ்பீக்கருங்கறான். அன்னைக்கு குவாட் ஸ்பீக்கர் நாங்க என்ன ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நிஜமாலே நல்ல இம்ப்ரூவ்மென்ட். இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பெரிய அச்சீவ்மென்ட் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படிதான். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப யோசிச்சோம், என்ன ஸ்பீக்கர் இப்படி கொடுத்துட்டான். ஒரு டேப்ல ஸ்பீக்கர் ரொம்ப முக்கியம். ஸ்பீக்கர் ஓகே, ஆனா நாங்க அன்னைக்கு சொல்லிருப்போம் ஸ்பீக்கர் ஓகே, ஸ்பீக்கரை இன்னும் பூஸ்ட் பண்ண முடியும், ஆனா எதுவுமே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆமா, ஆனா பார்த்தா கடைசியில அப்டேட்ல வந்திருக்கு. ஹாப்பி. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் உள்ள போனா டால்பி அட்மாஸ் இருக்கு. ஸோ அதில் தான் இப்போ பை டிஃபால்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்க ஈக்குவலைசர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க கஸ்டமைஸ் வச்சுக்கலாம். ஆமா, ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க அதனால வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர் தம்பி. அடுத்து வந்து என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஓவராலா வந்து இதுல இருக்கிற கேமராவெல்லாம் பத்தி பேசினா ஜோக்கு தான். அந்த 8 மெகாபிக்சல் கேமராவை ஒரு வீடியோ கால், மினிமல் வீடியோ கால் ரொம்ப நேரம்லாம் பார்த்தா காண்ட் ஆயிடுவாங்க ஆப்போசிட் பர்சன்ஸ் கண்டிப்பா பண்ணால. ஆனா ஃபேஸ் அன்லாக்குக்கு ஒர்த்துங்க. ஃபேஸ் அன்லாக்குக்கு. ஏன்னா இந்த டேப்ல வந்து என்ன பிரச்சனைனா, டேப்ன்றதுனால இந்த பவர் பட்டனை சும்மா போய் அழுத்திட்டு இருக்க முடியல. ஒரு வாட்டி அழுத்தி போயிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு இருக்க முடியல. அது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு பெரிய விஷயம். யாருமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை வந்து கொடுக்காம இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்கு பழகிருச்சு. போன் எல்லாம் எடுத்தா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பழகிருச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், 35,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு வர டேப்லயே ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது அவங்க இன்னும் அந்த அளவுக்கு போல. ஆனா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் விஷயம், அந்த ஃபேஸ் அன்லாக் விஷயம் நிஜமாலே ஹெல்ப்ஃபுல். இருட்டுல நல்லா ஒர்க் ஆச்சு. பரவாயில்ல. ஒரு நல்ல இருட்டுல அந்த மினிமம் டிஸ்பிளே லைட் இருக்குல்ல, அதை வச்சு ஃபேஸை கேப்சர் பண்ணுது. அது செக்யூரிட்டிக்காகலாம் நான் அதை சத்தியமா யூஸ் பண்ணல. இல்ல ஃபேஸ் அன்லாக்ங்கிறது இதுல வந்து உங்களுக்கு என்ன டாட் மேட்ரிக்ஸ் வச்சு 3G ப்ரொஜெக்ஷன் பண்ணி செக்யூரிட்டிக்காக நான் சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்னா, சும்மா ஸ்வைப் பண்ணி பின்னு போறோம்ல, அதெல்லாம் ஆன் பண்ணா அதுவே வேக்கப் பண்ணனும் இது பண்ணிடுது. எனக்கு அதான் நான் சொல்றேன். இப்போ ஆப்பிள்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபேஷியல் மேப்லாம் பண்ணி டாட் ப்ரொஜெக்ஷன் பண்ணி இன்ஃப்ராரே சென்சாரா இது ஒன்னு இருக்கும். அது வந்து நைட் டைம்ல ஒர்க் ஆகிறதுக்காக இருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் இதுல கிடையாது. சரி, அப்புறம் இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது மொத்தம் உனக்கு? பர்ஃபார்மன்ஸ் நான் இதுல வந்து 2 கேம் விளையாடி பார்த்தேன். BGMI ஓகேவா, சரி ரிஸ்க் எடுப்போன்னு எடுத்து பார்த்தேன். நான் BGMI வந்து பேலன்ஸ்டையும் வச்சு பார்த்தேன். அல்ட்ரா ஹெச்டி, அது அல்ட்ரா ஹெச்டினா அது கிடையாது. இதுல இதோட கேப்பபிலிட்டிக்கு BGMIல ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஹை ஹிட், அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது ஹை ஃப்ரேம் ரேட்ல. எனக்கு அது யூஸ் பண்ணும்போது ஃப்ரேம் ரேட் வந்து 45 to 60 மிக்ஸ்டா வந்துட்டே இருந்தது. ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்கிரீன் ரெக்கார்டும் நீங்க பீரோல கண்டிப்பா பாப்பீங்க. அது வந்து எப்படி இருந்ததுன்னா, இப்போ அந்த கேம்லயே வந்து நான் பேலன்ஸ்ல வைக்கும்போது கிராஃபிக்ஸ் ரொம்ப மோசமா இருந்தது. அந்த ஷேடோஸ், அந்த ட்ரீஸ்லாம் இருக்கலாம், அந்த BGM பேட்டில் ராயல் தானே, அந்த ட்ரீஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப நான் கிட்ட போனாதான் அந்த ட்ரீ அப்பதான் உருவாகுது, ட்ரீ அப்பதான் வளருதே, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஏதாவது ஆப்போசிட்ல பர்சன் இருக்காங்க, அந்த புல்லட்ஸ், அந்த பிளட், அதெல்லாம் சரியில்லை பேலன்ஸ்டு. ஆனா நான் அந்த ஹை ஃப்ரேம் ரேட் போட்டல, அதுல நிஜமாலே நல்லா இருந்தது. அங்கதான் என்ன இது இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா இது ரொம்ப மட்டமா நான் நினைச்சேன். அந்த BGMஐ நான் ஹை ஃப்ரேம் ரேட்ல வச்சு விளையாடும் போது நல்லா இருந்தது. ஷட்டரும் ஆகலை அவ்வளோ. ஸ்மூத்தா இருந்ததான்னு கேட்டால் ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது, டீசெண்டா ஒரு ஆவரேஜா இருந்தது. ஆனா ஷட்டர் ஆகலை, அந்த ஃப்ரேம் ட்ராப்ன்றது கம்மியா இருந்தது, நல்லாவே இருந்தது கேம் பிளே. அதுக்கப்புறம் அந்த இது விளையாடி பார்த்தேன், டாக்கிங் டாம் கோல்ட் ரன் இருக்கும், இந்த சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை விளையாடி பார்த்தேங்க. சூப்பரா இருந்துச்சு அந்த டிஸ்பிளே இதுக்கும் அதுக்கும். இந்த மாதிரி கேம் இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது இப்போ நீ சொன்ன அந்த டாக்கிங் டாம் கோல்ட் ரன்னுங்கிறது ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு கேம். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணல. இப்போ கேண்டி கிரஷ் இதெல்லாம் வந்து இதில் சூப்பராக இருக்கும் டேப்னால. ஆனால் எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நீ BGMI மாதிரியான கேமும் ட்ரை பண்ணிட்டேன். ஆமாம், இருந்தாலும் மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் எப்படி? மல்டி டாஸ்கிங் விஷயத்துல தான் ரேம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எல்லா ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டு போனேன். அதில் வந்து சில ஆப்ஸ் ஓப்பன் ஆச்சு. இப்போ ரெட்டிட் இந்த மாதிரி ஆப்லாம் சொதப்பிடுச்சு. அந்த மாதிரி ஆப்லாம் எனக்கு ஓப்பனே ஆகலை. ரேம் மேனேஜ்மெண்ட் கொஞ்ச நேரத்துல ஒரு 1 hour கழிச்சு போனாலே பையன் போயிடுறான். யூடியூப் மியூசிக்கு இதெல்லாம் எப்போ போனாலும் அப்படியே இருக்கு. ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருந்தது. யூடியூப் மியூசிக்லாம் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது நான் இப்போ இங்கேருந்து ஸ்வைப் பண்ணுறேன், அந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகலை. எனக்கு சுத்தமாக ஸ்மூத்தாக ஃபீல் ஆகலை. ஏதோ எப்படி சொல்கிறது, இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு பேசிக் ஃபோனில் இருக்க ஸ்மூத்னஸ் கூட இதில் கிடையாது. அந்த அனிமேஷன்ஸும் சரி, ஏதோ ஸ்ட்ரக்காகி போகிற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. அதுதான் எனக்கு. ஆனால் இதே விஷயத்த நான் பெண்ணை வச்சு யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியல. ஏன்னா பெண் வந்து அந்த ஸ்லோவாக அந்த 60 ஹெர்ட்ஸ்க்கு இது நல்லா இருக்கு. நான் உண்மையை சொல்ல போனால் 90 ஹெர்ட்ஸ்க்கு இது நல்லா இல்லை. அதுதான் இதில் சொல்ல வரேன்.
அந்த ஸ்மூத்னஸ் சுத்தமா இல்லைங்க பெர்ஃபார்மன்ஸ் விஷயம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. டேப்ல வந்து 90 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் இருக்குன்றதுக்காக அதை எனேபிள் பண்றதுக்கு பதில் பேசாம 60 ஹெர்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா பென்ல வந்து நம்ம இதை பென் வச்சு யூஸ் பண்ணா இது 60 ஹெர்ட்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஏன்னா பென்னுக்கு கொடுத்துருக்கிறது அவங்க 60 ஹெர்ட்ஸ் தான், அந்த டைமிங்க்கு தான் அது ஒர்க் ஆகும். அப்போ வந்து ஸ்மூத்னஸா அந்த அனிமேஷன்ஸ் வந்து ஒரு ஷட்டரா ஃபீல் ஆகல. அதுக்கு நம்ம 90 ஹெர்ட்ஸ்ல ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணோம்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ணோம்னா ஷட்டர் ஆகுது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி, பேட்டரி லைஃப் வந்து 9000 mAh 18 வாட் சப்போர்ட் இருக்கு. ஆனா பாக்ஸ்ல 15 வாட் தான் இருக்கு. சோ அதை வச்சு நீ சார்ஜ் போட உனக்கு எப்படி இருந்தது? இதை பாருங்க, நான் வந்து சார்ஜிங் வந்து பேட்டரிக்கு வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா, எனக்கு வந்து எப்படி பேட்டரி ஃபர்ஸ்ட் சார்ஜிங் டைம் சொல்லிட்டா, நான் நைட்டு 6:40க்கு சார்ஜ் போட்டேன் 5%ல. எனக்கு அது 9:30க்கு 100 ஏறிச்சு. சூப்பர். 3 hours சார்ஜிங் டைம் மட்டமாக தான் இருந்தது. ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணது அந்த 15 வாட் தான். அந்த 15 வாட்டே யூஸ் பண்ணேன். சார்ஜிங் டைம் 3 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப நேரம்ன்ற மாதிரி இருந்தது. ஓகேங்களா, அதுதான். அதுக்கு அடுத்து பேட்டரி லைஃப்னு வந்தால் ஓவராலாக சின்ஸ் நான் 3 நாள், ஓகேங்களா, 21ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி, 21ஆம் தேதியிலேருந்து 23, 24 வரையும் அப்படியே வச்சிருந்தேன். ஓகேங்களா, 60 hours வந்து அந்த ஆக்டிவ்னு சொல்லுவோம்ல பேட்டரியில், எஸ்ஓடி இல்லாமல் 60 hours வந்தது. எஸ்ஓடி நான் டிஜிட்டல் வெல்பீங்கை வச்சு கணக்கு அந்த இத்தனை நாளைக்கும் கணக்கு போட்டது. எஸ்ஓடி இந்த இத்தனை நாள் செய்து 7.5 to 8 hours வந்தது. ஓகேங்களா, பேட்டரி பேக்கப். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் 100 சார்ஜ் போட்டதுல இருந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவு % வரையும்? 5% வரைக்கும். எவ்வளவு எஸ்ஓடி? 7.5 to 8 hours வந்தது. நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பீரோல வரும். ஒன் டே எஸ்ஓடி நீங்க பாத்தீங்கன்னா, நான் நேத்து வந்து ஆரம்பிச்சேன், காலையில இருந்து நோட்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். பிஜிஎம்ஐ ஒரு 40 minutes விளையாடி இருப்பேன். அது கொஞ்சம் பவர் ஹங்கிரி. பிஜிஎம்ஐ ஒரு 40 minutes விளையாடி இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த இது சொன்ன அந்த கோல்ட் ரஷ் கேம் அது ஒரு 20 minutes. மீதி யூடியூப் மியூசிக்கு அதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் போயிருக்கும். படம் ஒரு 1.5 hour, டிஸ்பிளே ஹாட்ஸ்டார் 1.5 hour கண்டினியூஸா ஓடி இருக்கும். இதெல்லாம் வச்சு பேட்டரி பேக்கப் பார்த்தா நேற்று இருங்க நான் நோட் பண்ணியிருப்பேனே, இங்கிட்டு 3.5 hours எஸ்ஓடி வந்தது. கேளுங்க, எண்ட் ஆஃப் த டே எனக்கு 55% பேட்டரி பேலன்ஸ் இருந்தது. ஓ, 3.5 hours எஸ்ஓடி வந்து 55% பேலன்ஸ் இருந்தது. என்னால 50% ட்ரெயின் பண்ண முடியல. 3.5 hours நான் அதை நல்லா எஸ்ஓடில இருந்து ஐடியல்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆன்ல இருந்திருக்கும். தண்டத்துக்கு சும்மா பேக்ரவுண்ட்ல சும்மா ஆன்ல இருந்திருக்கும். இது எத்தனை நாள் இதுங்க இந்த டேட்டா? இது நேத்துது 3.5 hours. 3.5 hours நேத்து டேட்டா. நேத்து நான் அந்த கேம் பிஜிஎம்ஐ அதெல்லாம் எல்லாமே நான் பண்ண டாஸ்கோட இது டேட்டா இது. ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த டே எனக்கு 55% பேட்டரி இருந்தது. ஐடியல் பேட்டரி லைஃப் நம்ம சும்மா ஸ்டாண்ட் பைல வச்சோம்னா, இப்போ நைட் வந்து நான் எப்படி சொல்றது 97ல வச்சிருந்தேன். நைட்னா 12 மணிக்கு 97ல வச்சிருந்தேன். ஓகேங்களா, நைட் 12 மணிக்கு அடுத்து 6.5 மணி நேரம் 6.25 மணி நேரத்துல பார்த்தா 96% மட்டும் டிராப் ஆயிருக்கு. வைஃபை ஆன்ல இருந்ததா? ஆமா, ஆன்ல தான். ஓ, 1% தான் டிராப் ஆச்சு. அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, வைஃபை ஆன்ல இருந்து பிளஸ் இவனும் கனெக்ட்ல இருந்தான். ப்ளூடூத் இது எப்பவுமே கனெக்டடா தான் இருக்கும். 1% தான் டிராப் ஆச்சு. ஸோ பேட்டரின்னு கேட்டீங்கன்னா சூப்பர், நிஜமாலே சூப்பர். அந்த பெண்ணுக்கான பேட்டரி கேட்டீங்கன்னா 3 நாள் வந்ததுங்க. ஓகே, இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுனா 3 நாள் ஒர்க் ஆகுது. 3 நாளுமே ஃபுல்லி பேர்ல இருக்கும். யூஸ் பண்றது அப்பப்போ எடுத்து யூஸ் எப்பெல்லாம் டேப் யூஸ் பண்றேனோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஆனா பேர்ன்றது டிஸ்கனெக்டே பண்ணது கிடையாது. எப்ப எடுத்தாலும் அந்த ப்ளூடூத் கூட கனெக்ட்லயே தான் இருக்கும். இன்னைக்கு காலைல தான் அது சார்ஜ் போடுன்னு காமிச்சதே எனக்கு. காலைல சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த பெண்ணு 3 நாள் பேட்டரி லைஃப் வருது. நான் சொல்றது ஏன் யூசேஜ்க்கு, உங்க யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நான் கொஞ்சம் அடிச்சு யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணேன். மேபி இந்த பென் நீ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு சார்ஜ்ல இருந்ததுங்கிறது கேள்விக்குறி இல்ல. நான் 100 பண்ணேன். இதையும் நான் டேப் 100 பண்ண அன்னைக்கு பெண்ணையும் 100 பண்ணேன். அதை வச்சு தான் சொல்றேன். ஓ, அப்போ பென் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தான் ட்ரெயின் ஆகுது 3 நாள்ல. அதுக்கு காரணம் நான் பெண்ணை ரொம்ப யூஸ் பண்ணேன். நான் எல்லாத்துக்குமே பெண்ணை தான் சும்மா ஏதாவது சின்ன இன்ஸ்டாகிராம் இப்படி படுத்துக்கிட்டு பெண்ணை வச்சு ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன் சோம்பேறித்தனத்துல. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதானே? இல்ல, யோசிக்க விரும்பல. புரியுதுல? சரி, அடுத்து வந்து பென்னு எப்படி இருந்தது? இல்ல, பென்னு வந்து செம ஸ்மூத். நான் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, எனக்கு டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்றதை விட பெண்ணை வச்சு யூஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்மூத்தா ஃபீல் ஆச்சு. அதாவது அந்த பெண்ணோட வெயிட் வந்து பேலன்ஸ்டா இருந்ததுங்க. ஒரு ஆக்சுவல் பென் ஒரு பென்சில் வச்சுனா எப்படி சுத்தனா எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான் எனக்கு. இதுல ஸ்மூத்தா அந்த எழுதுறது. இதுல ஃபீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த பென்ல தான் உண்மையிலே அவங்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. நம்ம டேப் இப்படி படுக்க போட்டு உட்காந்து நம்ம எழுதலாம். இந்த நோட்ஸ் பாக்குறீங்களா, இது ஃபுல்லா பென்ல எழுதுனது தான். அதான் இது நல்லா பண்ணலாம், எழுதலாம். இதுலயே வந்து நம்ம கீழே போனோம்னா, கீழே அடுத்த லைனுக்கு போனோம்னா அந்த பெண்ணை வச்சு இப்படி எல்லுன்னு போட்டீங்கன்னா அடுத்த லைனுக்கு போவோம். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா கிறுக்கிற மாதிரி பண்ணா ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இதெல்லாம் இருக்கு. சில டைம்ல அந்த ஹேண்ட் உங்க விரலும் படும். அந்த டைம்லலாம் இது கொஞ்சம் அடி வாங்கும். கொஞ்சம் கிரேசி தான். ஆமா. ஓகே, சோ இப்போ இந்த டேப் இருக்கு இல்லையா? ஆமா. இதோட கான்ஸ் என்னலாம் சொல்லுவ? கான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இருங்க நான் நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹைப்பர் வாய்ஸ் பிரச்சனைனே. அவங்க வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து அந்த 14CV யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா தெரியல. அந்த 14CV கம்பேர் பண்ணும்போது சரி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கூட விட்டுருவோமே, ஒரு டேபுக்கான சைட் பார் கிடையாது.
நம்ம ஃப்ளோட்டிங் விண்டோ வரல சைட் பார், புரியுது. அது எனக்கு ரொம்ப மஸ்டா ஃபீல் ஆச்சு. ஏன்னே தெரியல, அந்த சைட் பார் இதுல கிடையாது. பிளஸ் லாக் ஆப்ஸ்ன்றது ஹைப்பர் ஓஎஸ்லயே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு டேபுக்கு அதை கொடுத்துருக்கணுமா எனக்கு தோணுது, டபுள் டேப் டு லாக்ன்றது. டபுள் டேப் டு லாக் போகோ லான்ச்சர்ல இருக்கு, ஷாமி லான்ச்சர், ரெட்மி லான்ச்சர்ல இல்ல. அது போனுக்குன்னும் போது தெரியல, பெருசா நோட்டீஸ் பண்ண முடியல. டேபுக்கு பவர் பட்டன் தேடி அலையும் போது ரொம்ப கடுப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதுக்காக நான் அந்த ஷார்ட் கட் எடுத்து ஹோம் ஸ்கிரீன்ல வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயம், அந்த லேக் ஆஃப் இஷ்யூஸ் இருந்தது. பிளஸ் இவங்க ஹைப்பர் ஓஎஸ் ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணல. டேபுக்கு நான் சொல்றது, டேபுக்கு ஹைப்பர் ஓஎஸ் ஒழுங்கா ஆப்டிமைஸ் ஆகல. அது ரொம்ப கடுப்பா இருந்தது. நான் உண்மையை சொல்ல போனா அந்த ஸ்மூத்னஸ் நான் சொன்னல, அனிமேஷன்ஸ் இஷ்யூ, அந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்துலயுமே வந்து இவன் கொஞ்சம் அடிதான். நான் கொஞ்சம் கோளாறு அந்த மாதிரி இருந்து. ஸ்மட்ஜஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது ஸ்மட்ஜஸ் எக்கச்சக்கமா ஆகுது. நான் அது முதல்ல பார்த்தேன்டா, அதெல்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவா தான் இருக்கு. நார்மலா தொட்டாலே ஸ்மட்ஜ் அதிகமா ஈஸியா பிக்கப் ஆகுது. ஸ்மட்ஜ் ஈஸியா பிக் பண்ணுது, பேக்ல ஸ்மட்ஜை கம்மியா பிக் பண்ணுது. கேஸ் இல்லாம யூஸ் பண்ணும்போது பேக்ல ஸ்மட்ஜ், டிஸ்பிளேல ஸ்மட்ஜஸ் ஈஸியா பிக் பண்ணுது. இன்னொன்னு சார்ஜிங் ஸ்பீட், அதுவும் ஒரு கான் தான். சார்ஜிங் ஸ்பீடு அந்த 15 வாட்டுக்கு 3 hours போறது. மேபி ஒரு 33 வாட் அந்த மாதிரி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனா இப்போ ஆல்ரெடி இந்த பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளால உங்களை கேள்வி கேட்க முடியல. ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்போ 14,000 ஒன்று லான்ச் ஆயிருக்கு, 16,000 ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்கு, 17,000-18,000 ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கே ஹை அண்ட். இப்போ இங்க நமக்கு கொஸ்டின் என்னன்னா, இவங்க ஹைப்பர் ஓஎஸ் கொடுத்த விதமா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொன்ன மாதிரி டபுள் டேப் டு ஸ்லீப் ஃபீச்சர் கிடையாது, தீம் இன்ஜின் கிடையாது. ஸோ நார்மலா நம்ம போன்ல தீம் இன்ஜினை கூட மன்னிச்சிருவேனே, சரி போ பரவாயில்லன்ட்டு. நான் அப்பவும் இதுல நயரா லான்ச்சர் ஏற்றி பார்த்தேன். இந்த பட்டன் வந்துருச்சு, 3 பட்டன் வந்துடும். 3 பட்டன் நான் டேப்ல எப்படி யூஸ் பண்றேன், போன்ல யூஸ் பண்றதே அது முடியல, டேப்ல எப்படி யூஸ் பண்ண முடியும்? இன்னும் இரிட்டேட் ஆகும். அதனாலதான். ஸோ நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் சாமி. ஒன்னு எனக்கு நீங்க அந்த கெஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம் லான்ச்சர்ல இருந்து தனியா பிரிச்சு விட்டுருங்க. நான் சிஸ்டம் லான்ச்சர் யூஸ், வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி லான்ச்சர் யூஸ் பண்ணிப்பேன். இல்ல நீங்க நான் கேட்கற ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. முடியாது அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அந்த ஹார்ட்வேர் நல்லா கொடுத்துருக்கானே, அவன் என்ன பண்றது, போகவும் முடியல. ஆனா இதுல என்ன ஜோக்னா, பாக்ஸ்ல 15 வாட் வரும், ஆக்சுவலா 18 வாட் சப்போர்ட். 18 வாட்டாவது கொடுத்துருக்கலாம். சரி, ப்ரோ என்ன சொல்லுவார்? ப்ரோனா டிஸ்பிளே குவாலிட்டி, டிஸ்பிளே வியூவிங் ஆங்கிள் தாண்டி நான் டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. நான் எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஹாட் ஸ்டார், அமேசான் பிரைம், சோனி லைவ், விஎல்சியில் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணி பார்க்குறது, யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணுறது, எல்லாத்துக்குமே மல்டிமீடியா டாப் நாச், கேமிங் உட்பட மல்டிமீடியா டாப் நாச். ஓகேங்களா? வேற என்னன்னா ஸ்பீக்கர் இப்போ அந்த அப்டேட் வராமல் என்ன கேட்டிருந்தீங்கன்னா கழுவி ஊற்றிருப்பேன். கரெக்ட். அப்புறம் அதாவது எப்படின்னா, நம்ம அதுலயே தெளிவா சொல்லிருப்போம், வால்யூம் லெவல்ஸ் கம்மியா இருக்கு, கிளாரிட்டி நல்லா இருக்கு, வைட் ஸ்டேஜ் எஃபெக்ட். ஆனா அந்த பேஸே ஃபீல் பண்ண முடியாம இருந்தது. இப்போ நல்லாவே இருக்கு. நான் வீட்ல எல்லாம் உட்காந்து டேப்லாம் யூஸ் பண்ணிட்டு, அந்த கார்னர் ஆஃப் பெட்ல நான் இங்க உட்காந்துட்டு டேப் இங்க வச்சுட்டு நான் சும்மா யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குவாட் ஸ்பீக்கரை என்னால ஃபீல் பண்ண முடிகிறது. குவாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கன்றது ஒர்த்தியா ஃபீல் ஆகிற மாதிரி தோணுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் இதில் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லலாம், இந்த பெண்ணுங்க, அந்த பெண்ணில் இருக்க சின்ன ஃபீச்சர்ஸ் நிஜமாலே யூஸ் ஆச்சுண்ணே. நம்ம அந்த ஸ்வைப் பண்ணுறது, அந்த நான் சொன்னல அந்த கெஸ்டர் ஃபீச்சர்ஸ், அதெல்லாம் யூஸ் ஆச்சு. எனக்கு அந்த பெண்ணு பிடிச்சிருந்தது. ஏன்னு தெரில, மேபி நான் பெண்ணை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனாலேன்னு தெரில, எனக்கு இந்த பெண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பட்ஜெட்டுக்கும் அந்த பெண்ணு ஒர்த்துன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. 4000 3000 இது 4000. அந்த ப்ரைஸுக்கு இந்த பெண்ணு நிஜமாலே சூப்பர்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அம்பிட்டு தானே. ஓகே, வரைஞ்சு பார்த்தியா? அந்த எம்ஐ கேன்வாஸ் உள்ள போனீங்கன்னா இருக்கும் பாருங்க, அந்த எம்ஐ கேன்வாஸ் அதுல வரைஞ்சு பார்த்தேன். அவ்வளோலாம் சூப்பரா இல்லை. ஓகே, நம்ம பேட் 7 அல்ட்ரால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம. பேட் 7 வந்து வேற சூப்பரா இருக்கு. அல்ட்ராலாம் நம்ம ஊர்ல கிடையாது. இந்த கேன்வாஸ் இதுல என்ன பிரச்சனைனா, நம்மளால கலர் ஃபில்லிங் ஆப்ஷன் இல்ல. உட்காந்து ஃபுல்லா நான் பார்டர் போட்டு நானே கலர் தேய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வந்து இயற்கையாவே ஒண்ணு லெவலே செய்ய சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. நான் வந்து நினைச்சேன், ஓகே இந்த கலர் ஃபில்லிங்லாம் ஐபேட் மாதிரி ஐபேட் ரேஞ்சுக்கு நம்ம பண்றோம்னு நான் ஆசைப்பட்டா, நான் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு அந்த விஷயம். கிட்ஸுக்கு வந்து இவங்க ஒரு தனியா கொடுத்துருக்காங்க, கிட்ஸ் கலரிங். பிளஸ் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதை வச்சுதான் ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. அது சூப்பரா இருக்கு. எங்க அக்கா உட்காந்து அதை குழந்தை மாதிரி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அந்த கிட்ஸ் கலரிங் புக் இருக்கும்ல, அதெல்லாம் பிஜிஎம்லாம் போட்டு அந்த யூஐ எல்லாம் சூப்பரா இருந்தது. ஸோ அந்த கிட்ஸ் கலரிங் ஆப் இதுல சூப்பரா இருந்தது. பட் கேன்வாஸ் வந்து சூப்பர். இந்த டேபுக்கு அவங்க அதை மேபி நல்லா இல்லை. இந்த டேப்லயும் அது இருக்கு, நீங்க யூஸ் பண்ணலாம். இருக்கலே எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆப்பா இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னா क्वेश्चनेबल. இந்த டேபுக்கு கிடைக்காது. இதே நீங்க பேட் 7 அல்ட்ரா அதுக்கெல்லாம் போய் பேட் 6 அல்ட்ரா அதுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சரி, கன்க்ளூஷன் என்ன சொல்லுவது இதுக்கு? ஆக்சுவலாக இந்த பேடுக்கு கிட்ஸுக்கும் எல்டர்ஸ்க்கும் தாராளமாக இது கொடுக்கலான்னு. கிட்ஸுக்கு வந்து நான் சொன்னல அந்த கேன்வாஸ் இல்லாமல் அந்த பி கிட்ஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பேரண்டல் கண்ட்ரோல்லாம் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்ஸுக்கு இது சூப்பராக இருக்கும். சூப்பராக அந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் தாராளமாக. ஓகேவா? அடுத்து எல்டெஸ்க்கு இது எந்த விதத்தில் உதவும்னா, இந்த இப்போ வீட்டிலலாம் இருக்காங்கல்ல, இல்லைங்க வீடியோ கால் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த சமையல் வீடியோ யூடியூப்ல பார்க்கறது,
அந்த மாதிரி இப்போ இருக்க எல்டர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அப்படிதானே இருக்காங்க. இந்த யூடியூப்ல உட்காந்து வீடியோ பார்க்கறது தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இது கொடுக்கலாம், நல்லா இது டியூரபிளா தான் இருக்கு, அந்த அளவுக்கு மோசமான இது கிடையாது டியூரபிலிட்டி விஷயத்துலலாம். அவங்களுக்குலாம் இது நிஜமாலே நல்லா இருக்கும். அவங்க வந்து இதுல பெருசா எதுவும் ஸ்மூத்னஸோ ஹாப்டிக்கோ அதெல்லாம் அவங்க ஒன்றும் இதுல எதிர்பார்க்க போறது கிடையாது. ஸோ எல்டர்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் இது சூப்பர். அதை தாண்டி நம்ம என் வயசு பசங்க யாராவது வாங்கணும்னா, நீ கண்ணுங்களா நம்ம படிக்க மாட்டோம் எனக்கு தெரியும், இருந்தாலும் தாத்தா சொல்றேன் கேட்டுக்கோ. அதாவது உட்காந்து நோண்டி என்ன ஆயிடுனா எதுக்கு வந்துன்றதே மறந்துடும். நடந்திருக்கு, நிறைய தடவை நடந்துருச்சு, நிறைய இடத்துல நான் சொல்லவும் செஞ்சேன். அதுதான் நீங்க டேப்லெட் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. சரி அதெல்லாம் விட்டு ப்ரொடக்டிவிட்டி உண்மையிலே நானும் உட்காந்து இப்போ எடிட் பண்ணும்போது அந்த டைம் லேப்ஸ் அதெல்லாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். மினிமலா நீங்க அந்த பெண்ணையும் அதையும் வச்சு ஒரு அளவுக்கு ஒரு பேசிக் ப்ரொடக்டிவிட்டிக்கு ரிமைண்டர் போடுறேன். எனக்கு காலைல இந்த அலாம் அடிச்சோன்னே நான் இங்கே பக்கத்தில் என் லேப்டாப் இங்கே இருக்கும், இது பக்கத்தில் ஸ்டாண்ட் பை மாதிரி எப்பவுமே இருக்கும், நோட்ஸ் ஓப்பன்ல இருக்கும், எனக்கு வேணும் போது நான் அந்த பென் வச்சு எழுதிப்பேன். அது மாதிரி சின்ன சின்ன பேசிக்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க இதுல நோஷனு, எவர் நோட்டு அந்த மாதிரி ஆப்லாம் ஏற்றிங்கன்னா பையன் ஹெவி. நோஷன் எவர் நோட்லாம் ஹெவியான ஆப்ஸ். அதெல்லாம் வந்து இவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா தாங்க மாட்டான். கூகுள் கீப்ஸ் நோட்ஸ், எம்ஐ நோட்ஸ் கொடுக்குறீங்களா தாங்குவான். அதோட பேசிக் ஃபீச்சர் அதெல்லாம் பேசிக் ஃபீச்சர் தான். நீங்க நோஷன் எவர் நோட்ஸ்லாம் போனீங்கன்னா வேற லெவலில் பண்ணலாம். அதில் நம்ம உட்காந்து எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணலாம் நோஷன்ல. அதுக்கெல்லாம் இது ஒர்த் ஆகுமான்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இது வேலைக்கு ஆகாது, கிளிச் ஆகும், அதனாலேயே இரிட்டேட்டும் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் இது வேலைக்கு ஆகாது, வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ரைட்டு. ஸோ மொத்தம் கன்க்ளூஷன்ல என்ன சொல்லுவேன்? கன்க்ளூஷன்னா அதாவது ஆக மொத்தம் கன்க்ளூஷன்ல இது யாருக்கு அப்படின்னு கேட்டால், நீ ஆல்ரெடி கிட்ஸுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு பெண்லாம் வச்சு அவங்க என்ஜாய் பண்ணலாம், அண்ட் வயசானவங்களும் இதை கன்சிடர் பண்ணலாம், நம்ம தான் நீ சொல்லி வச்சிருக்கேன்னு வச்சுக்க. இருந்தாலும் நீங்க வந்து மீடியா கன்சம்ஷன் அது மட்டும் இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில தான் நான் பார்ப்பேன், ஒரு கூட்டமாக சேர்ந்துலாம் பார்க்குற பழக்கம் கிடையாதுன்னு போது தப்பிச்சிரும். அதே மாதிரி இப்போ ஸ்பீக்கர் ஓரளவுக்கு ஓகே, ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதே சமயம் 3.5mm கனெக்டிவிட்டி இதெல்லாம் இருக்கிறனால ஓவராலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா 9000 mAh பேட்டரியோட கம்பைன் ஆகும்போது ஒரு நல்ல மீடியா சென்ட்ரிக் டேப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா, இது ஆரம்பிச்ச விலை ஏன்னா 14K கார்டு ஆஃபர் போட்டு 13K எடுக்க முடியுமா எடுக்கலாம். இதுல என்ன ஹைலைட்னா 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஒரு மாடல் இருக்கும். அந்த 4GB RAM 128GB மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அதுல இது மட்டும் தான், ஒய்ஃபை மட்டும் தான். இதே 6128 போறதா இருந்தா ஒய்ஃபை பிளஸ் 4G வந்து செல்லுலாரும் வந்துரும். ஆமா, அடுத்து இப்போ எல்டர்ஸ்க்குலாம் செல்லுலார் யூஸ் ஆகும், கிட்ஸுக்கும் நமக்குலாம் அது யூஸ் ஆகும். நாம உண்மையா சொல்லணும், நம்ம உட்காந்து இதுல சிம் போட்டா யூஸ் பண்ண போறோம், ரேர் ஒரு மினிமல் ஸ்டூடெண்ட் இதுதான். ஆனா எல்டர்ஸ்க்குலாம் நம்ம இது கொடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கால் வருது, யாரோ பண்றாங்க, யூஸ் ஆகும் அந்த விஷயத்துல. உண்மைதான். இதுல எனக்கு இன்னொன்று காணுனானு ஜிஎன்எல் அல்ட்ரா நிஜமாலே நான் சொன்னல ஜிபியூ வைஸ்ல அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தான் தோணுது. அந்த ஜிபியூவே அவங்க எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா ரெட்மி பேட் ப்ரோன்னு ஒன்று இருந்தது, அது கூட கம்பேர் பண்ணுமா, அதோட முன்னாடி வந்த ஒரு பேட் கூட தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. அது புரியுதுன்னு உங்களுக்கே. ஆனா நான் சொன்னல அந்த பிஜிஎம்ல எனக்கு ஹை ஃப்ரேம் ரேட்ல ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது, ரொம்ப மோசமா ஃபீல் ஆகல, அந்த ஷட்டர் எதுவும் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா அது இது வந்து HyperOS 2க்கு ஆக மொத்தம் இதுக்கு ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட்ஸ் வந்ததுன்னா பெரிய கேள்விக்குறி ஆயிடும் அப்படிங்கறத மாட்டான். ஏன்னா G100 அல்ட்ராவெல்லாம் நம்பி அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்றது வந்து நியாயம் இல்லை. என்ன கேட்டா நான் ஒரு அந்த கம்பெனிக்கே போய் நான் சொல்லணும்னா, நீ கொடுத்த டேப் சூப்பரு, ஆனா அந்த டேபுக்கு எடுக்கிறது உன் யூஐ தான். உன் யூஐ சூப்பர் ஃபோனுக்கு, இந்த டேபுக்கு கிடையாது. எதையாவது லைட் மோடு கீட் மோடுன்ற மாதிரி எதையாவது மாத்திட்டு வா, நிஜமாலே உன் டேப் நல்லா இருக்கும். இல்லாட்டி AOSP போடு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கட்டும், சூப்பரா இருக்கும். அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படிதான். சரிங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், சிம் கார்டு இருக்கு அண்ட் நீங்க கால் பண்ணி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் இருக்கு, குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அண்ட் அந்த டால்பி அதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். உருட்டுக்கு ரிட்டன் வந்தீங்கன்னா நான் உங்களை உருட்டிடுவோம். அதான் அந்த ஈக்குவலைசருக்கு நல்லா இருக்கு. அதாங்க ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் சொன்னதோட பெட்டர் தான், நிஜமாலே சூப்பர் தான் ஸ்பீக்கர். ஓகே, அப்படிதான். ரைட்டுங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் கீழே பதிவு இடவும், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா. ஓகேயா? ஸோ இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்பா வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. பை. ஓகேண்ணா.